வணக்கம். இது உங்கள் மைண்ட் கேம்பஸ் பழனியப்பன். இறைவன் அனைவருக்கும் நலத்தினை அருள்வாராக. இன்றைக்கி ஒரு சின்ன கதை சொல்லலான்னு இருக்கேன். கதை வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு செயலை செய்துட்டு அதை நம்ம செய்து முடிக்காமல் பின்வாங்கிடுறோம். அதை பற்றி தான் ஒரு கதை. அதாவது ஒரு ஊரில் நிறைய மக்கள் இருந்திருக்காங்க. வறட்சி காலத்தில் மழை எதுவும் இல்லாதனால விவசாயம் அந்த ஊர் ஒரு விவசாயம் செய்யக்கூடிய ஊர். மழை எதுவும் இல்லாதனால எல்லோரும் விவசாயத்தை கைவிட்டுட்டு வேறு வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரே விவசாயி மட்டும் தினமும் கலப்பை எடுத்துகிட்டு நேராக போய் வயலுக்கு போயிட்டு உழுதுகிட்டு இருந்தாராம். மழை பெய்யலிருந்தாலும் பெய்யலைனாலும் அறுவடை பண்ணாலும் பண்ணலைனாலும் அவர் பாட்டு டெய்லி போய் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஊர் மக்கள் அவரை நக்கலமாக நையாமல் கிண்டல் கேலியுமா கேட்டாங்களாம். ஏன் இப்படி செய்கிறீங்க? மழையும் இல்லை இதுவும் இல்லை, நீங்கள் இப்போ உழுது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னோடனே அவர் சொன்னாராம், நான் இப்போது இதை டெய்லி உழுகலைன்னா எனக்கு உழுகிறது எப்படின்றது மறந்து போயிடும், அதனால தான் தினமும் உழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்தையுமே இறைவன் மேலேருந்து பார்த்துட்ருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி இவர் சொன்ன விஷயத்த மேலே இருக்கக்கூடிய மலைக்கு அதிபதியான இந்திரன் கேட்டுட்ருக்கார். ஓகேங்களா? அவர் அவர்கிட்ட இருக்கக்கூடிய சங்கை எடுத்து ஊதுனா மழை பெய்ய ஆரம்பிச்சோம். அப்போ அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு, நாமளும் அந்த சங்கை டெய்லி ஊதி பயிற்சி பண்ணலைன்னா நமக்கு அது மறந்து போகுமே அப்படின்னு நினச்சிட்டு சட்டுன்னு என்ன பண்ணிட்டாரு, பழக தோசத்தில் ஊதி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊதிட்டார். ஊதினோடனே மழை வந்துடுச்சு. இந்த விவசாயியோட நம்பிக்கையை என்றைக்காவது மழை வரும், நமக்கு இந்த தொழில் மறந்து போகக்கூடாது, நமக்கு அதில் முழு ஈடுபாடு இருக்கணும் அப்படிங்கிறது அவரோட அந்த நம்பிக்கையும் நிலைத்த ஈடுபாடும் தான் அந்த ஊருக்கே மழை வர்றதுக்கு காரணமாக இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு எந்த ஒரு செயல்லையும் முழு ஈடுபாடோட செயல்படுத்தினா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வர கருத்து. இதை நம்ம செயல்படுத்துவோம். நம்முடைய எல்லா செயல்பாடுகள்லையும் இதை செயல்படுத்தி வெற்றி அடைவோங்கிறதுக்கு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன். என்னுடைய வீடியோஸை பார்க்குறதுக்கு, கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கும், வீடியோஸ் பார்க்குறதுக்கும் நன்றிகள் பல. வாழ்க வளமுடன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக்ஸ்.